அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும், அதாவது எமது நிறுவனர் எம்டி கனகாம்பல் தலைமையின் கீழ் நடைபெற்று வரும் நட்சத்திர சுடர்மணி நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என இரு கரம் கூப்பி அன்புடன் அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்தை பாட ஜோதிட சக்தி வேதேஷ் என்பவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. நன்றி மேம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக, அதாவது நேரடியாக இந்த நிகழ்வு கண்டுகளிக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் மற்றும் ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் வழியாக கண்டுகளிக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் பயன்படும் விதமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிட டிப்ஸ் ஒன்று வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று ஜோதிட டிப்ஸை வழங்க அடியேன் மஞ்சுளா அசகும்மிடம் வருகை புரிந்திருக்கிறேன். அதாவது ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தை பொதுவாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு அமைப்பு இருக்கு. 5ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்ம வந்து குலதெய்வத்தை சொல்லும். பொதுவாக அந்த 5ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய 5ஆம் நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 12, 2, 4, 6ல வந்து இருக்கக்கூடாது. அந்த ஒரு நிலை இருந்தால் நமக்கு குலதெய்வ அருள் இல்லை அப்படிங்கிறத நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம். பொதுவாக 5ல வந்து சூரியன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து சிவன் சம்பந்தப்பட்ட தெய்வம், அதாவது சிவனாக உருவம் எடுத்துக்கக்கூடிய இந்த கால பைரவர், ஐயனார், ருத்ரன் இந்த மாரி உருவ வழிபாடு அந்த தெய்வங்கள் வந்து நம்ம வந்து குலதெய்வமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். 5ல் சூரியன் இருந்தால், அதே போல 5ல் சந்திரன் இருந்தால் அப்படின்னா சாந்த சொரூபியான சக்தியல் அம்மன் தெய்வம் அப்படிங்கிறது நமக்கு வழிபாட்டு தெய்வமாக குலதெய்வமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். 5ல் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கோபத்தை உண்டாக்கக்கூடிய நம் செவ்வாய் பகவான் நமது சக்தி உருவம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து எடுத்துக்கலாம். 5ல் புதன் இருந்தால் மகா விஷ்ணு அவருடைய தொடர்புடைய தெய்வமாகவும், வீட்டின் கன்னி தெய்வம் என்று சொல்லக்கூடியதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வமாக இருக்க வாய்ப்புண்டு. அடுத்தது 5ல் குரு என்று பார்த்தோம்னா சித்தர்கள், ஞானிகள் தொடர்புடைய கோயில்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய குலதெய்வமாக இருக்க குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு கொடுக்கும். 5ல் சுக்கிரன் இருந்தால் நமக்கு பெருமாள் மற்றும் மகாலட்சுமி பெண் தெய்வங்கள் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 5ல் சனி பகவான் இருந்தால் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அந்த எல்லை தெய்வங்கள் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, ஐயனார், ஐயப்பன், ஸோ இந்த மாரி முனீஸ்வரன் இந்த மாரி காவல் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து நமக்கு வந்து 5ல் சனி இருக்க இந்த மாரி எல்லை தெய்வங்களாக நமக்கு இருப்பார்கள். இதே 5ல் ராகு கேது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஒரு பழியை வந்து கொடுக்கக்கூடிய ரத்தத்தை வாங்கக்கூடிய அந்த ஒரு தெய்வங்கள் அப்படிங்கிறது அது நமக்கு வந்து அந்த இடத்துல எடுத்துக்கலாம். இது வந்து நாக சர்பம் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம். இதே நேரம் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல வந்து நமக்கு ராகு கேதுன்ற மாதிரி இந்த ஒரு அமைப்புல வந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த குலதெய்வத்தினுடைய அமைப்பை நம்ம வந்து ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம். தெரியாதவர்கள் கூட நம்ம வந்து இதை வந்து புரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த அளவில் வந்து ஒரு ஜோதிட டிப்ஸை வழங்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிக்க நன்றியை கூறிக்கொள்கிறேன். நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை. அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு குருமார்கள் தங்களுடைய சிறப்புரையை வந்து தங்களுடைய ஜோதிடத்தின் தனித்துவம் வாய்ந்த பகுதியில் வந்து ஒரு சிறப்புரை எடுத்து கொடுத்து வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே வந்து இந்த நட்சத்திரங்கள் ஜோதிடம் அப்படிங்கிறது எந்த மாரி கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய அந்த நட்சத்திர அந்த சாரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரின் வழியாகத்தான் செயல்படும் என்று சொல்வோம். அந்த வகையில் அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட துறையில் ஜாதகம் பார்க்கும்போது ஒரு மிக சிறப்பான ஒரு வழிகாட்டியாக நமக்கு இருந்து வருகிறது. அத்தகைய வகையில் அந்த நட்சத்திரங்களின் சிறப்பை பற்றி நம்மிடையே பேசுறதற்கு சென்னையிலிருந்து ஆஸ்ட்ரோ இன்ஜினியர் வேணுகோபால் ஜிபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார். இவர் வந்து வரவேற்பதற்கு முன்னே அவரை பற்றி ஒரு சிறிய குறிப்பை வந்து இங்கே பதிவிட இருக்கிறேன். இவருடைய தாயார் பெயர் ஜானகி அம்மாள் அவர்கள், தந்தையார் கேசவசார்கள் ஐயா அவர்கள். இவர் பலதரப்பட்ட குருமார்களிடமும் தன்னுடைய ஜோதிட கலையை பயின்றிருக்கிறார். மேலும் வந்து ஜோதிட கலை மட்டும் இல்லாது உடல் சிகிச்சை அளிக்கக்கூடிய பிராணிக் ஹீலிங் என்ற வைத்திய முறையை பயின்று தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு அதாவது ஜோதிட வழியிலும் ஆகட்டும் சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையிலும் ஆகட்டும் தன்னுடைய பணியை வந்து சிறப்பாக செய்து வந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்கள் தான் இன்று வந்து என்ன சொல்றது, திடீர்னு வந்து ஒரு உதவக்கூடிய ஒரு உதவியாளர் அப்படின்ற வகையில வந்து பாத்தீங்கன்னா மேடம் இன்னைக்கு வரல முடியலன்ற ஒரு நேரத்துல கடைசி நேரத்துல
ஐயாவை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு நம்முடைய வரவேற்பை ஏற்று நமக்கு வந்து இங்கு வருகை புரிந்திருக்கிற அந்த வகையில் அவருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சிறப்புரை ஆற்றுவதற்கு இங்கு இருக்கக்கூடிய அனைவர் சார்பாகவும் அவரை வருக வருக என வரவேற்று நட்சத்திரங்களின் சூட்சமங்கள் என்ற சிறப்புல வந்து பேசுமாறு அன்புடன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். ஐயா வாருங்கள், தங்களுடைய சிறப்புரையை ஆற்றுங்கள் ஐயா. வணக்கம். நான் சென்னையில இருந்து குடிமட்ல வேணுகோபால். மஞ்சுளா அம்மா சொன்ன மாதிரி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய NWAF கனகாம்பாள் அம்மா அவர்களுக்கும், மஞ்சுளா அசோக் அவர்களுக்கும், தனம் தண்டபாணி ஐயா அவர்களுக்கும் மற்றும் அன்பர்கள் அனைவருக்கும், ஒவ்வொரு மீட்டிங்லையும் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் அயரா முயற்சியுடைய ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் குருமார்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி இன்று நட்சத்திர சீல வகுப்பை நாம் தொடர்கிறோம். இந்த நட்சத்திர சீலம் என்பது தொடர்ச்சியாக ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அஸ்வினி முதல் தொடங்கி இப்பொழுது அஸ்வினி, பரணி, கிருத்திகா, ரோஹிணி, மிருகசிரா, இன்று 6வது நட்சத்திரம் ஆதிரை, திருவாதிரை 6வது நட்சத்திரமாக இன்னைக்கு பார்க்கிறோம். இன்றைய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளை திருவாதிரை, இன்னைக்கு திருவாதிரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். திருவாதிரை இந்த நட்சத்திரங்களை ஜோதிடர் ஆகணும் அப்படின்னு சொன்னா, ஜோதிடர் ஆகணும் மட்டும் இல்லை, நீங்க ஒரு ஆர்வலராக இருந்தாவோ இல்லாட்டி நம்ம வாழ்க்கையிலேயே ஒருத்தர் நட்சத்திரத்தை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், யார் கூட நம்ம பிசினஸ் பண்ணலாம், எந்த நட்சத்திரத்தை எப்படி பயன்படுத்தலாம். ஏன்னா காலத்தினால்தான் நம்ம வந்து சீக்கிரமா ஜெயிக்க முடியும். அதாவது ஸ்ட்ரைக் த அயர்ன் when it is hot அப்படிங்கிற மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க பாருங்க. நம்மளுடைய டைம் அறிந்து ஒரு செய்கை செய்யும்போது மிக எளிதாக நாம் நினைக்கிற விஷயங்கள்ல வெற்றி அடைய முடியும். திருவாதிரை என்பதுமே சிவபெருமான் ஞாபகம் வருவார், ஆதிரையின் தலைவன். திரு என்ற நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள்ல 2 நட்சத்திரத்துக்கு மிக சிறப்பு. ஒண்ணு திருவாதிரை, சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். அடுத்து திருவோணம், பெருமாளுக்குரிய நட்சத்திரம். ஹரி ஹர ஆகிய 2 பேரு தெய்வங்களுக்கும் மிகவும் திரு என்ற அடைமொழியோடு கூடிய திருவாதிரை, திருவோணம். நாளை திருவாதிரை. இன்று நாம் அந்த நட்சத்திரத்தை சிறப்பாக அறிந்து கொள்வோம். சிவச்ச ஹிருதயம் விஷ்ணுகு, விஷ்ணுச்ச ஹிருதயம் சிவக அப்படின்றது சாஸ்திரத்தினுடைய பொன்மொழி. திருவாதிரையை விரும்பி பார்த்தால் பெருமாள் ஆசீர்வாதம் கிடைக்கும். திருவோணத்தை விரும்பி செயல்படுத்தினால் சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்படி ஒருத்தருடைய ஹிருதயம் ஒருவராக இருக்கிறார்கள். சிவாய நம என சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இதுவே மதியாகும், மதியார்க்கு மதியே விதியாகிவிடும் அப்படின்பது ஒரு மிக சிறப்பான பாடல். அதாவது சிவாய நம, சிவாய நம, சிவாய நம அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்திக்கிட்டே இருந்தாவே போதும், நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடர்கள் அனைத்தையும் நீக்க வல்லோன் அந்த பரபிரம்ம ஸ்வரூபன், அந்த பரமேஸ்வரன். ஆகையாலே அந்த திருவாதிரையிலே நட்சத்திரத்தின் அருகிலே மிருகசீரிஷம் அம்பாளுடைய நட்சத்திரம் இன்று, நாளை சிவபெருமானுடைய நட்சத்திரம். அப்போ நம்ம மிருகசீரிஷத்திலிருந்து ஆதிரையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 27 நட்சத்திரங்கள்ல நான் சொன்ன மாதிரி 6வது நட்சத்திரமாக இருக்கக்கூடியது திருவாதிரை. இப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்தால் அதனுடைய தன்மைகள், இந்த திருவாதிரையுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? அதற்கு ஒரு நட்சத்திர பாடல் ஒண்ணு நம்ம மகர்ஷிகளால வழங்கப்பட்டிருக்கு. புறமிசை உடையனாகும் புகழ் பெற வாழ வல்லான், திறமுடன் காரியங்கள் சிறப்பொடு பூஜை செய்யும், வறுமையே உடையதாகும் அறிவு நூல் பலவும் கற்கும், அரசு நெறி பலவும் பேசும் ஆதிரை நாளினானே என்பது சாஸ்திர வசனம். அப்படின்னா என்னங்க? மிக திறமைகள் பிறந்தவன், புகழ் பெற வாழ்பவன். திருவாதிரையில் ஒருத்தர் பிறந்தா எங்க இருந்தாலும் அவன் நல்ல புகழை அடைவான். திறமுடன் காரியங்கள் சிறப்போடு பூஜை செய்யும். எந்த வேலையை நீங்க நம்பி கொடுத்தாலும் எப்படியாவது அதை ஜெயிச்சுட்டு வந்துடுவார். திருவாதிரையை நம்பி நீங்க போனீங்கன்னா ஜெயம் உங்களுக்கு நிச்சயம். எப்படியாவது உங்களுக்கு வேண்டியதை அவர் செஞ்சு கொடுத்துருவாரு. சிறப்போடு பூஜை செய்யும். பூஜை செய்வதிலும் மந்திர ஜபங்கள், அனுஷ்டானங்கள், பக்தி போன்றவற்றிலும் மிக சிறப்பாக இருந்து
கண்டிப்பாக இவர்களுக்கு மோட்சம் பிறவாமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சிவபெருமானின் தோன்றலும் இவர்களுக்கு தரிசனம் கிடைக்கவும் அதிக வாய்ப்பு உள்ளது. நல்ல பக்திமான்கள், பூஜை பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம். மிக பக்தி இருக்கும், சாஸ்திரத்தின் மேல் நம்பிக்கை இருக்கும், ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும், பல இடங்களுக்கு போவார்கள். வறுமையே உடையதாகும், மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார்கள். அப்ப வறுமையே உடையதாகும்னா இருக்கிறதெல்லாம் வாரி வழங்கிடுவாங்க. அதுதான் இவங்க பிரச்சனை. இவங்க கருணையின் வடிவாக இருப்பாங்க. நினைச்ச மாத்திரத்துல அந்த கருணை வரும்போது தனக்கு கூட வச்சுக்காம அந்த சிவபெருமான் எப்படி வாரி வழங்குறாரோ அவருக்கு அதனால்தான் செம்பு அப்படின்னு பெயர். குணம் குற்றம் என்ற 2 விஷயங்கள் அனைவருக்கும் இருக்கு. அந்த குற்றம் பார்க்காமல் குணங்களை மட்டுமே பார்க்கக்கூடியவர் சிவபெருமான். அதனாலதான் அவருக்கு செம்பு அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கு. அதே போன்று இந்த திருவாதிரை நட்சத்திரத்திலே யாராவது இருப்பவர்கள் ஜென்ரலா கருணையால யாராவது கேட்டாங்கன்னா தன்னையே வாரி வழங்கக்கூடியவர்களுக்கு இதுவாக இருப்பார்கள். அதனால அவங்களுக்கு சில நேரம் அவங்களுடைய நல்ல குணங்களே அவங்களை எங்கேயாவது லாக் பண்ணி பிரச்சனையில் சேர்த்துரும். வறுமையை உடையதாகும், ரொம்ப நம்பிடுவாங்க. கள்ளங்கபடமற்ற மனிதர்கள். அறிவு நூல் பலவும் கற்கும், நல்ல விஷயங்கள் சாஸ்திர அத்தியனத்திலையும் ஆன்மீகத்திலையும் ரொம்ப ரொம்ப நாட்டம் இருக்கும். அரசு நெறி பலவும் பேசும், நிறைய சாஸ்திர விஷயங்கள் தர்மமான சிந்தனைகள் அனைத்தையும் நல்லா பேசுவாங்க, அதுல நாட்டம் இருக்கும். ஆதிரை நாளினானே, அப்ப திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்த குழந்தைகள் மட்டும் இல்ல, பெரியவர்கள் அனைவருமே ஆதிரையான் அப்படின்னு சொன்னாவே இந்த மாதிரி குணங்கள் அவங்க கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும். ஆதிரை நட்சத்திரத்தில் அதிதேவதை ருத்ரன், கிரகம்னு பார்த்தா ராகு. ஒருவர் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் சுக்கிரனின் கர்ம பதிவை கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். இவர்கள் முன் ஜென்மத்திலே தனது குடும்பத்தினரை ஏதோ ஒரு காரணத்தினால் சரியாக கவனிக்காததினாலும் தன்னுடைய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு துரோகம் நேர்த்ததினாலும் இந்த ஜென்மத்தில் அவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அப்போ இப்ப ரெமெடி என்ன? உங்கள் குடும்பம், உங்கள் சுற்றார் உறவினர் மற்றும் அனைவரையும் நல்லா கவனிக்கணும்ன்றதுதான் இந்த நட்சத்திரத்தினுடைய ரெமெடி. இவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களை கேர் எடுத்து தன்னை மீறி அவங்களுக்கு எல்லாருக்கும் சர்வீஸ் பண்றாங்களோ, தன் குடும்பத்தினருக்கும் அதுக்கும், அந்த அளவுக்கு இவங்களுடைய கர்ம தொலைதுன்னு அர்த்தம். இன்னொன்னு என்னன்னு, நாம எவ்வளவு செஞ்சாலும் நம்ம இவ்வளவு செஞ்சோமே அவங்க திருப்பி செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது. செய்து மற, இதுதான் இவங்களுக்கு உண்டான ஒரு ஃபார்முலா. இப்படி இருந்தாதான் இவங்க ஆதிரைக்காரங்க ஜெயிக்க முடியும் லைஃப்ல. இந்த நட்சத்திரத்தினுடைய உருவம் ரசமணி போல் இருக்கும். இதன் அதிதேவதை சிவன். மிதுன ராசியில இந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. இந்த நட்சத்திரம் சிவபெருமான், ஆதிசங்கரர், ராமானுஜர், சத்ய சாய்பாபா இன்னும் போன்ற மகான்கள், இடைக்காடர், இப்படி மகான்கள் பிறந்த ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது. இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அவர்களுடைய பெயர் கு கா ஞ ச என்ற எழுத்திலே வைத்தால் அவர்கள் மிக மேன்மையை அடைவார்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் திறம்பட பேசுவார்கள், நல்ல வாக்சாதுரியம் இருக்கும், பரந்த மனப்பான்மை இருக்கும், தன் குடும்பத்தின் மேல் அதிகமான பற்றும் பாசமும் நிறைந்தவர்களாக இயற்கையிலே இவர்கள் இருப்பார்கள். மனதில் பட்ட வண்ணம், அதாவது எந்த ஒரு ரகசியமும் இல்லாம ஓப்பனா பேசக்கூடிய ஒரு மைண்ட் இருக்கும். குற்றம்னா குற்றம் சொல்லிடுவாங்க, இது பிடிக்கல, எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எதா இருந்தாலும் அவன் எப்படி போனா என்ன நினைக்க மாட்டாங்க. தனக்கு தெரிந்த நன்மையை அவர்கள் கேட்காவிட்டாலும் சரி, தான் சென்று அந்த விஷயங்களை அவர்களிடம் கூறுவார்கள். அவர்களுடைய நன்மையை நாடுவார்கள். பசி என்று யாராவது வாய் திறந்து கேட்டால் கண்டிப்பாக அன்னம் அளிப்பார்கள். அவர்களால் முடிந்த உதவி, மருத்துவ உதவி, கோயில்கள் செல்ல, மற்ற எந்த விதத்திலும் சரி உதவின்னு போய் நில்லு பாருங்க. திருவாதிரை உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ அதுல ஏதாவது அவங்களால முடிஞ்சது செய்வாங்க. சுத்தமா முடியாது போங்க நீங்க அப்படின்ற வார்த்தை அவங்க கிட்ட இருந்து வராது. அவங்களால என்ன முடியுமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நிச்சயம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. என்ன கேட்டா ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருவாதிரை அல்லது திருவோணம் கண்டிப்பா இருக்கணும். அப்பேற்பட்டவர்களை குடும்பத்துல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நண்பரை நீங்க உருவாக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில எளிதில் ஜெயிக்கலாம். எந்த சூழ்நிலையிலும்
உங்களை வந்து கைவிட மாட்டாங்க. திருவாதிரை மற்றும் திருவோணம். ஓகே, இவர்களோட பெயர் எழுத்து. இவர்களுக்கு வந்து தாய் மேல் அதிகமான ஒரு பிரியம் இருக்கும். தாய்க்கும் இவர்கள் மேல் அதிகமான பிரியம் இருக்கும். ஆனா சில பேருக்கு தாய் அன்பு போதிய அளவுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஒரு கேப் சம்டைம்ஸ் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்கள் இந்த காற்று ராசி, மிதுன ராசிங்கிறது காற்று ராசி, எங்க இருக்கிறதோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இவங்க ஒரே இடத்துல ஒரே மைண்ட் திங்கிங்ல ஒரே ஸ்டெடி மைண்ட்ல இருக்க மாட்டாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தான் மாற்றிக்கொள்ளும் அந்த திறமையை படைத்தவர்கள். நன்மை நடந்ததா மகிழ்ச்சி, இன்று நினைச்ச மாதிரி நினைக்கிறதோ பெரிய துன்பம், மறுநாள் அவங்க ஏஞ்ச உடனே அந்த விஷயத்த கொஞ்சம் மறந்தா போல இருந்து சரி இன்று புதிய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அன்னன்னைய டேவை ஒரு புதியதாக தொடங்கக்கூடிய ஒரு இது. மிதுன ராசி என்பது ஜெமினி இரட்டை பொம்மை இருக்கும். அப்போ இவங்க எப்பவுமே ஒரு யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதாவது தனி மரமா இருக்க மாட்டாங்க. எப்பவும் ஒரு 4 பேர் கூட இருக்கணும், அவங்களுக்கும் நன்மை செய்யணும், இவங்களும் நன்மை அடையணும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்றது இவங்களுடைய ஒரு பிலாசபின்னு வச்சுக்கலாம். ஆனா சில நேரங்கள்ல இவங்க வந்து டூயல் மைண்டட்னு கூட சொல்லலாம். டூயல் மைண்டட் அப்படின்னா சில நேரங்கள்ல இவங்க தனிமையை விரும்புவாங்க. தனிமையில யோஜனை, தனிமையில வழிபாடு, தனிமையில பிளானிங், இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கும். ஆனா மகிழ்ச்சி மற்ற விஷயங்கள் வரும்போது 4 பேர் கூட பகிர்ந்துக்க விரும்புவாங்க. தன் கஷ்டத்தை அவ்வளவு லேசா வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. அப்படி நீங்க ரொம்ப நெருக்கமானவர், வேண்டியவர், உங்கள் மீது அதிகமான அன்பு, பாசம், அக்கறை, மதிப்பு வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்க கேட்டா அவங்க மனம் திறந்து நான் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னு ஓப்பனா அவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க. இல்லாட்டி பாருங்க, எப்பொழுதும் சிரித்த முகம், தன்னுடைய துன்பத்தை பின்னாடி மறைத்து எப்பொழுதும் இனிமையான பேச்சு, நம்பிக்கையான வார்த்தை, உற்சாகமான செயல், இதுதான் திருவாதிரை. இவர்கள் முன்னுக்கு பின் பேசக்கூடிய திறமை படைத்தவர்கள். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உண்மையும் ஆக்க முடியும், அவங்களால பொய்யும். அட்வொகேட்ஸ்ல எப்படி பண்ணுவாங்க, குற்றம் செய்ததை அப்படியே மாத்தி பேசி ஜெயிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லாஜிக், அந்த இதுல எல்லாம் வந்து ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் மிக சிறப்பு இவங்க கிட்ட இருக்கு. இவர்களுக்கு வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடாது, இல்ல அதிக செல்வம் வேணும்னா ஸ்ரீராமருடைய வழிபாடு மிக நல்லது. ராமர் ஸ்தோத்திரம் செய்வது, ராம சகஸ்ரநாமம் படிப்பது, ஸ்ரீ ராமக்ஷேத்திரங்கள் லைக் ராமேஸ்வரம், எங்க இருந்தாலும் சரி, அயோத்தியா போன்ற ராமர் சந்நிதிக்கு செல்வதனால உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படிலாம் எங்களுக்கு போறதுக்கு டைம் இல்லை சார், ராமாயணம் டெய்லி படி, ராமாயணம் ஒரு 10 பக்கம் வாசிங்க, அதுதான் உங்களுக்கு தாரக மந்திரம். நீங்க எந்த அளவுக்கு அந்த ராமாயணத்தை படிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ, அதே மாதிரி நீங்க வணங்க வேண்டிய சித்தர்கள் நிறைய பேர் இருந்தாலும் ராமானுஜர் இவர்களுக்கு விசேஷமாக கருணை கடலே ராமானுஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையால குரு சரித்திரம் என்னும்போது ஸ்ரீ ராமானுஜர் சரித்திரம் மற்றும் ஆதிசங்கரர் சரித்திரம் மிக நன்மை இவர்களுக்கு அளிக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம் தினந்தோறும் ஓதுவது இல்லது கேட்பது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது இவங்களுக்கு செய்யும். மற்றும் பைரவ ஆராதனையும் இவங்களுக்கு ரொம்ப நன்மை அளிக்கும். வீட்டில் இருக்கும் பெண் குழந்தைகள் மேல் இவர்கள் அதிகம் பாசம் வைத்திருப்பார்கள். இயற்கையான தன்மை இவர்களுக்கு, பெண்கள்னாவே ரொம்ப பிடிக்கும். பெண்களை போற்றுவார்கள், பெண்களை மதிப்பார்கள், பெண்களை ரசிப்பார்கள், பெண்களை தெய்வமாக போற்றக்கூடிய, பெண் தெய்வத்தின் அனுகிரகத்தை எளிதில் பெறக்கூடிய நட்சத்திரம் இந்த திருவாதிரை. இந்த திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு ஜென்ரலா பாத்தீங்கன்னா இவங்க மாமனார் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு எப்பவுமே இருக்கும். இந்த மாமனார் பர்டிகுலரா மாப்பிள்ளையை மட்டம் தட்டின்ண்டே இருப்பார். அதனால இவங்களுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடு, இவர் ரொம்ப மதிச்சாலும் அவர் கொஞ்சம் டவுன் பண்ணுவாரு. அப்ப அதனால இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கு உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை என்பது ரொம்ப சிறப்பா இருக்கும், ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. என்னதான் இவர் பாத்துக்கிட்டாலும் இவர் வந்து கொஞ்சம் டூயல் மைண்ட் இல்லையா, இவர்கள் மேலும் பற்று மற்றும் நீங்க மற்ற சொசைட்டி அண்ட் மற்றவங்களுக்கும் சர்வீஸ் பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ ஜென்ரலாவே அவங்க வீட்டு மனைவிக்கும் இருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். பெண்கள் தன்னுடைய என் வீடு, என் கணவர், என் குடும்பம்ன்றதுல அதிகமான ஆர்வம் இருக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் ஊர் உலக விஷயங்கள்லாம் வேணும், மற்றவங்களுக்கு எல்லாமே கூட கொஞ்சம் உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. கோபி ராமமூர்த்தி அவர்கள் மியூட்டில் வரவும். மியூட் ப்ளீஸ். கோபி ராமமூர்த்தி சார் மியூட் போடுங்க சார். கோபி சார்
இப்படியாக அனைவரின் விஷயத்தையும் உலக நன்மைக்காகவும் பாடுபடுவர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். இதனால் கணவன் மனைவி இடையில கொஞ்சம் கொஞ்சம் மன விரிசல்கள் இல்ல ஏதோ ஒரு கேப் இருக்கிற மாதிரி தோணும். ஆனா அது உண்மை இல்லை, ஒரு இல்யூஷன் கூட நம்ம சொல்லலாம். இந்த நட்சத்திரக்காரர்கள் வெரி குட் ஃபுட்டீஸா இருப்பாங்க. உணவு ரொம்ப பிடிக்கும். முக்கியமா அசைவ உணவு, முட்டை போன்றவற்றை சாப்பிடுறதுல இவங்களுக்கு ஒரு தனி ஒரு பிளேவர் இருக்கும். இவர்களுக்கு எப்பவுமே சகோதர உதவி என்றது கண்டிப்பா கிடைக்கும். இவர்களுக்கு ஆசைகள் அதிகம். அதாவது இவங்க தனி உலகம், இவங்களுடைய கற்பனை உலகம் இருக்கும். இப்படி அச்சீவ் பண்ணணும், அப்படி அச்சீவ் பண்ணணும், அதெல்லாம் பெரிய பெரிய டார்கெட் வச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய டார்கெட்ஸ்க்காக அவங்க ஒரு வேர்ல்டுல பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. புதுமை விரும்பின்னு சொல்லலாம். இவங்களுக்கு எதையுமே ஒரு புதுமை, எதுலையுமே ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கீழா இருப்பாங்க. எக்ஸாம்பிளே பாருங்க, ராமானுஜர் எல்லாரையும் வைணவர்களா மாத்தி அந்த அஷ்டாட்சரி மந்திரத்தை அனைவருக்கும் வழங்கி எல்லாரும் மோட்சம் அடையணுன்றதுக்காக தன் குருநாதர் யாருக்கும் சொல்லக்கூடாதுடா, இது ரகசியமான மந்திரம்னு சொல்லி ஒரு 18 முறை போய் அலைஞ்சு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்ற மந்திரத்தை மறுகணமே கோபுரம் மேல ஏறி எல்லாருக்கும் டிக்ளேர் பண்ணிட்டார். குருநாதர் கோச்சிக்கிட்டு ராமானுஜர் கேட்கிறாரு, ஏண்டா உனக்கு ரகசியமா வச்சுக்க சொல்லி சொன்னா கோபுரம் மேல என்ன சொல்றது, என்ன குரு திக்காரம், குரு மேல் ஒரு மரியாதை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏற்கனவே கூறினேனே இப்படி செய்தால் உனக்கு நரகம் கிட்டும் என்று அப்படின்னு சொல்லி அவருடைய குருநாதர் கேட்கிறாரு. அப்போ சொல்றாரு குருநாதா, நான் ஒருவர் மட்டும் நரகத்துக்கு சென்றால் என்ன, இந்த மந்திரத்தை பல ஆயிரம் லட்சக்கணக்கான பேர் இதை கேட்டார்கள், அவர்கள் அனைவரும் வைகுண்டம் செல்வார்கள் அல்லவா? இத்தனை பேர் வைகுண்டம் செல்லும் பொழுது அதற்காக நான் ஒருவன் நரகம் சென்றால் என்ன? அதனால்தான் உங்கள் வார்த்தையை மீறி நான் இப்படி ஒரு செயலை செய்தேன். குருவை அவமதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, இந்த காரணம் என்று தயவு செய்து என் திருவுள்ளத்தை புரிந்து கொள்ளுங்கள், என்னை மன்னித்தருளுங்கள்னு ராமானுஜர் தன் குருநாதரை வேண்டுறாரு. அப்போ ஆஹா ராமானுஜா, உனக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு பிராட் மைண்ட் எனக்கு கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிற்காலத்துல அவரே கூட ஒரு சீடரா ராமானுஜருக்கு மாறுறாரு. அதுதாங்க இந்த திருவாதிரை நட்சத்திரனுடைய ஸ்பெஷாலிட்டி. தான் அழிந்தாலும் மற்றவர்களை வாழ வைக்கணும் என்ற எண்ணம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உண்டு. இவர்கள் பெண் பிள்ளைகள் மேல் அதிகமான ஒரு பாசம் வைத்திருப்பார்கள். பரம்பரை சொத்து இவர்களுக்கு நன்றாக கிடைக்கும். ஆசைகளதையும் தனி உலகம். இவர்கள் கருணாமூர்த்திகள் சொல்றேன். இவர்கள் டூவல், ரொம்ப சாந்த சொரிப்பிகள், இனிமையான பேச்சு, கோபம் வந்தா ருத்ர. இப்படி சொன்னா இவங்களை எப்படி சார் சொல்லலான்னு கேட்டீங்கன்னா, நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். இவரோட இனிமையாக இருக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளே செய்வார். அனைத்தை விதமாக உங்களுக்கு செருப்பா இருப்பார். நம்ம கலோக்கியல் பாஷையில சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு செருப்பா இருந்து உழைச்சு கொடுப்பாருங்க. ஆனா நீங்க ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டீங்க, அவர் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சா நம்ம தாங்க முடியாது. இதுதான் திருவாதிரையுடைய ஒரு தன்மையா இருக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நட்சத்திராதிபதி ராகு, அதிதேவதை ருத்ரன். இந்த ஒரு நட்சத்திரத்திற்கு இந்த 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாம். திருவாதிரை 1ஆம் பாதம் அப்படின்னு பார்த்தா மிகவும் நல்லவர், வல்லவர். ஒரே பிரச்சனை, தலை வணங்காதவர். யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் தலை வணங்க மாட்டாங்க. 2ஆம் பாதம் கொஞ்சம் கோபக்காரர், முன் பேசி பின் வருந்துவார். கோபத்துல டக்குன்னு பேசுவார், ஐயோ இப்படி ஏன் பேசிட்டுமே, அப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் ஃபீல் பண்ணுவார். அதாவது வேர்ட்ஸ் அள்ளி வீசிடுவார்னு அர்த்தம் 2ஆம் பாதமா இருந்தா. 3ஆம் பாதம் இதுல பிறந்தவங்களுக்கு இவ்வளவு நேரம் நான் சொன்னேன். ஆனா இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தா இறை பக்தி கம்மி, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல அதிகமாங்க. கொஞ்சம் கூன் முதுகு இருக்கும். பெண்களை கண்டாவே இவங்களுக்கு பயம். ஏற்கனவே திருவாதிரைக்கு என்ன சொன்னேன், பெண்கள் விரும்பின்னு சொன்னேன். இப்ப இந்த 3ஆம் பாதத்துல இருப்பவர்களுக்கு மட்டும் பெண்கள்னாவே பயம், வாத நோய் இருக்கும். 4ஆம் பாதத்தில் திருவாதிரையில் பிறந்தால் சுற்றத்தார் பகை, அக்கம் பக்கத்துல கொஞ்சம் வாய் ஜாலக்கு இருக்கு இல்லையா, வாய் பிரச்சனை, வாய் சொல்லாத பிரச்சனைகள் வரும். ஆனா மிகவும் துணிவு மிக்கவர், நல்ல விவேகம் பொருந்தியவர், வெரி பிரில்லியண்டா இருப்பார். ஒரு விஷயத்த டெக்னிக்கலா மூவ் பண்ணி அவர் வேண்டியதை அச்சீவ் பண்ணி லைஃப்ல போயிட்டே இருப்பார். இது திருவாதிரை 4ஆம் பாதத்தினுடைய ஒரு சிறப்பு. ஒவ்வொரு நட்சத்திரமும், சார் நீங்க என்னென்னமோ சொல்றீங்க சார், இதெல்லாம் என் லைஃப்ல நடக்கல, இந்த மாதிரிலாம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, வரேன். நீங்க என்ன மந்திர ஜபம் பண்ணணும், எந்த கோயிலுக்கு போகணும், எந்த மாதிரியான வழிபாடு பண்ணணும், இதெல்லாம் நீங்க செய்யும் போது
உங்க நட்சத்திரம் பவர் ஆகி உங்களுக்கு வேண்டியது ரொம்ப எளிமையா கிடைக்கும். நீங்க நினைத்த வண்ணம் அச்சீவ் பண்ணி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம், சீரும் சிறப்போட வாழலாம். சரி சார், வாங்க கதையே சொல்லாதீங்க, மேட்டருக்கு வாங்க, சொல்றேன் பாருங்க. முதல்ல உங்க நட்சத்திரத்துக்கு ஒரு காயத்ரி மந்திரம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் காயத்ரி மந்திரம் இருக்கு. அதை நான் வரிசையா ஒரு நட்சத்திரம் சொல்லும் போது அந்த சீரீஸ்ல நம்ம வழங்கிக்கிட்டே வரோம். உங்களுடைய இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரம், இதை நல்லா கூர்ந்து கவனிங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்சா ஒரு நோட் புக்ல எழுதி வச்சுக்கோங்க. இத தொடர்ந்து ஜபம் செய்யும்போது திருவாதிரை நட்சத்திரம் இன்னும் பவர் ஆகுங்க. இன்னும் பவர் ஆகும்போது நீங்க நினைச்சபடி நடக்கும். ரைட்டுங்களா? அந்த மந்திரம் என்ன? ஓம் மகா சிரேஷ்டாய வித்மகே பசும் தனாய தீமஹி தன்னோ ஆர்திரா பிரச்சோதயாத். ஓம் மகா சிரேஷ்டாய வித்மகே பசும் தனாய தீமஹி தன்னோ ஆர்திரா பிரச்சோதயாத். திரும்ப ஒரு தடவை சொல்றேன். ஓம் மகா சிரேஷ்டாய வித்மகே பசும் தனாய தீமஹி தன்னோ ஆர்திரா பிரச்சோதயாத். ஆர்திரான்னா திருவாதிரைங்க. சான்ஸ்கிரிட்ல ஆர்திரா நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா நம்ம திருவாதிரை நட்சத்திரம்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். இதுதான் இந்த நட்சத்திர காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை தினந்தோறும் 108 முறை, இல்ல 54 முறை, இல்ல 27 முறை. சார் அது கூட முடியாது சார், 11 தடவை. ஆனா எவ்வளவு அதிகம் ஜபம் பண்றீங்களோ அவ்வளவு நட்சத்திரம் சீக்கிரமா பவர் ஆகி நீங்க நினைச்சபடி உங்களுக்கு வாழ்க்கையில அள்ளி கொடுக்கும். குறைச்சலா பண்ணா ரிசல்ட் கம்மி. பாத்துக்கங்க உங்களுக்கு எப்படி நீங்க டைம் ஒதுக்கி பண்ண போறீங்க, எவ்வளவு வேகமா நீங்க வாழ்க்கையில அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய முதல் விஷயம் இந்த நட்சத்திர காயத்ரி மந்திரம். இரண்டாவதாக இருப்பது ஓம் ஸ்ரீ ருத்ரமூர்த்தியே நமக. ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம். ஓம் ஸ்ரீ ருத்ரமூர்த்தியே நமக. ஓம் ஸ்ரீ ருத்ரமூர்த்தியே நமக அப்படின்னு இந்த ருத்ர மந்திரத்தை நம்ம தொடர்ந்து ஜபம் பண்றதுனால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி நாம நினைச்சபடி அச்சீவ் பண்ணலாம். அடுத்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னா, ருத்ராட்சம் அணிவது, பஞ்சமுக ருத்ராட்சம் அணிவது நன்மையை அளிக்கும். இவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட திசை எங்க உட்கார்ந்த விஷயங்களை செய்யலாம்னா தென்மேற்கு, சவுத் வெஸ்ட் இஸ் குட். இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்கள் வெளிர் நீளம் இல்லது நீல கோடுகள், ப்ளூ ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிற மாதிரி எதாவது போட்டான்னா இவங்களுக்கு அதிகமான லக் வரும். அதே மாதிரி பிங்க் கலர் போடுறதும் இவங்களுக்கு ரொம்ப நன்மையை அளிக்கும். இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அல்லது தேதிகள் அப்படின்னு பார்க்கும்போது 1, 4, 10, 13, 19, 22, 28, 31. திரும்ப சொல்றேன், உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அல்லது அதிர்ஷ்ட தேதிகள் கூட வச்சுக்கோங்க. இந்த டேட்ஸ்ல நீங்க முயற்சி பண்ணா உங்களுக்கு நன்மை வளர்க்கும். என்னது? 1, 4, 10, 13, 19, 22, 28, 31. அப்படியாக நீங்க இந்த டேட்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நன்மை அளிக்கும். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், பெயர் எழுத்து கு க ஞ ச என்ற எழுத்துல உங்க நேம் வர மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா நீங்க ரீச்சிங் ஆவீங்க, நல்லா ஃபேமஸ் ஆவீங்க. அந்த காலத்துல நம்ம குலதெய்வத்தினோட பேரு, அப்பாவுக்கு பிடிச்ச பேர், அம்மா பிடிச்ச பேரு, மூத்தவர்கள் பேரை வச்சாங்க. ஆனா அது அப்படி இருந்தாலும் இந்த எழுத்துல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தா மிக மிக சிறப்பு. இவர்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான இன்னும் பல நன்மையான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி இவர்களுடைய வழிபாடு இருக்கணும், வாழ்க்கையில நினைத்த வண்ணம் அனைத்தையும் அச்சீவ் பண்ணும்போது இவங்களோட லக்கி பிளேஸ் அபய வரதீஸ்வரர், அதிராம பட்டணத்தில் இருக்கக்கூடிய அபய வரதீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வர இவங்களுக்கு ரொம்ப நன்மை விளையும். அதே மாதிரி அடிக்கடி திருவண்ணாமலை சென்று, இடைக்காட சித்தர் அங்க இருக்காரு, திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையார் தரிசனம் செய்ய செய்ய இவங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமை, கடன் போன்ற பிரச்சனைகள் நீங்கி அதிர்ஷ்டங்களும் செல்வங்களும் கை நிறைய ஏற்படும். மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிப்பது மிகவும் நல்லது. அயோத்திய ராமர், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ ராமரை அதிகமாக வணங்கி வந்தால் அவர்களுக்கு நிறைய செல்வம் அள்ளி கொடுப்பார். அப்பொழுது அயோத்தி செல்வது, பத்ராச்சலம் செல்வது, இல்ல உங்ககிட்ட வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான சாரங்கபாணி, சக்கரபாணி, கும்பகோணத்துல உங்ககிட்ட என்ன இருக்கோ, அந்த மாதிரி
ராமருடைய கோயிலுக்கு செல்வது, ஸ்ரீ ராமருடைய ஸ்தோத்திரங்களை செய்வது, இந்த அவருடைய நட்சத்திரத்தை நம்ம உபவாசம் இருப்பது, அவர் வழிபடுவது, அன்னதானம் செய்வது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையை வழங்கும். அதே மாதிரி சித்தர் வழிபாடு, இந்த ஜீவசமாதி வழிபாடு திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். வாழ்க்கையில ஏதாவது ரொம்ப நாளா நடக்க மாட்டேங்குது, தடையா இருக்கு அப்படின்னா ஒரு தடவை நீங்க ஜீவ சமாதிகளுக்கு சென்று வர உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஏன்னா சித்தர்கள் அனைவருமே மனிதகுல மேன்மைக்காக தங்களை அர்ப்பணித்தவர். நாம நமக்காகவே இருக்கோம், நம்ம குடும்பத்துக்கே சில நேரம் அர்ப்பணிக்க மாட்டேங்கிறோம். சில பேர் குடும்பத்துக்கு அர்ப்பணிக்கிறான், மொத்தத்தையும் மற்ற எல்லாரையும் வந்து சுரண்டிடுறான். அப்படிலாம் இல்லாம தன் வாழ்க்கையே மற்றவர் மேன்மைக்காக அவர்களுடைய துன்பங்களை வாங்கி அவர்களுக்கு வேண்டியதை அள்ளித்தர தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் சித்தர்கள், கருணாமூர்த்திகள், எப்போதும் வாழக்கூடியவர். 18 சித்தர்கள் மட்டும் இல்ல, 108 சித்தர்கள் இருக்காங்க. 108 கிடையாது, லட்சக்கணக்கான சித்தர்கள் இந்த பூவுலகில் இருக்கிறார்கள். என்றும் தவக்கோலத்திலே இருந்து கொண்டு நம்ம அனைவரையும் வாழ்த்தி அருளவே இருக்காங்க. நம்ம போய் அவங்க கிட்ட ப்ரே பண்ண போறோம். ஒரு தடவை தரிசனம் பண்ணி, ஐயா எனக்கு வேண்டியது, என் பிரச்சனை எதுன்னு நீங்க மனதார உருகி வேண்டி சரணாகதியோட கேட்டீங்கன்னா உடனடியா உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அப்போ எங்க செல்லலாம்? கஞ்சமலை சித்தர், விசேஷமான சொல்றேன், கஞ்சமலை சித்தர் ஹெல்த் இஷ்யூஸ் மற்றும் ஃபைனான்ஸ் எல்லாத்துக்குமே சேலத்துக்கிட்ட இருக்கு, ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு. திருவண்ணாமலை இடைக்காடர், அப்புறம் கொங்கண சித்தர், திருப்பதி போயிட்டு வந்தா எங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். கோரக்கர் சித்தர், அதே மாதிரி மகான்கள் ராகவேந்திர சுவாமிகள், ஷிரடி சாய்பாபா போன்றவர்களை எல்லாம் போய் தரிசனம் பண்ணி ஒரு தடவை அந்த மண்ணுல கால் வச்சு வந்தாவே இவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் நடக்கும். சிவபெருமான் வழிபாடு, ருத்ர ஜபம், ஸ்ரீருத்ரம் பண்ணுவது, சிவ அபிஷேகம், இது எல்லாமே வந்து திருவாதிரைக்கு நல்ல மகிமையை கைகூட்டும். அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் வேண்டியபடி நல்லா சிறப்பா கிடைக்கும், தடைகள் விலகும். பைரவர் வழிபாடு ரொம்ப நல்லது. அடிக்கடி நீங்க மாசத்துல ஒரு தடவை இந்த அஷ்டமி அன்னைக்கு பைரவர் கோயிலுக்கு போங்க. அஷ்ட பைரவர்கள்ல முக்கியமா வட்டுக்க பைரவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை நீங்க அதிகமா வணங்கினா மிக நன்மை. அப்ப மற்ற பைரவர் கொடுக்க மாட்டாங்க சார், பைரவர் எல்லாருமே நன்மை தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸ்பெஷலி வட்டுக்க பைரவர் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மாகேந்திரி வழிபாடு, இப்போ சப்த மாத்திருக்கள் இருக்காங்க இல்லையா, மாத்திருக்கா தேவிகள்ல மாகேந்திரி வழிபாடு மிகவும் நன்மை கூடும். அதே மாதிரி திருக்கொள்ளிக்காடு சனி பகவானுடைய கஷேத்திரம், திருக்கொள்ளிக்காடு போய் வர வர இவங்களுக்கு வேண்டிய வாழ்க்கையில் வேண்டிய வளங்கள் வந்து வேண்டியதற்கு விட அதிகமா இவங்களுக்கு கிடைக்கும். பத்ரகாளி வழிபாடு மிகச்சிறப்பு இவங்களுக்கு. இதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய வழிபாடுல ரொம்ப நல்லது. தெய்வத்துக்கிட்ட நீங்க போகும்போது நீங்க வாழைப்பழத்தை கொடுக்கதான் ரொம்ப நல்லது. வாழைப்பழம் நிறைய வாங்கி கொடுங்க. அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுங்க. எப்பவுமே சிவாபிஷேகத்துக்கு உண்டான விஷயங்களை நீங்க எந்த அளவுக்கு செய்யறீங்களோ, திருவாதிரை அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை வந்துட்டே இருக்கு இல்லையா, அன்னைக்கு நல்லா சிறப்பா அன்னதானம் பண்ணுங்க. பாருங்க உங்க வாழ்க்கை எவ்வளவு சீரும் சிறப்புமா இருக்கும்னு பாருங்க. அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே வந்து இது. இவர்கள் தாய்க்கு பசு தானம் செய்தால், இவர்கள் வந்து பசு தானம் ஒரு தடவை செஞ்சாங்கன்னா அவங்க தாய்க்கு ரொம்ப நன்மை கிடைக்கும். அவங்க தாயினுடைய ஆயுள் விருத்தி அடைய ருத்ர ஜபம் ஹோமம் செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த நட்சத்திரக்காரருக்கு உண்டான மரம் வந்து செங்காலி மரம். அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறது இல்ல, அது மாதிரி வீட்டுல வாங்கி வச்சு டெய்லி தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தா இவங்களுக்கு வாழ்க்கையில மிக நல்ல ஒரு மேன்மையானது கிடைக்கும். இவர்கள் அணிய வேண்டிய அதிர்ஷ்ட கல் அப்படின்னு பார்த்தா கோமேதகம். கோமேதக கல்ல நீங்க தங்கத்திலேயோ இல்ல வெள்ளியிலையோ ஒரு மோதிரம் கட்டி இந்த நடுவிரல்ல போடுவாங்க. வலது கை ஆண்களா இருந்தா வலது கை நடுவிரல், பெண்களா இருந்தா இடது கை நடுவிரல்ல போடும்போது உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் சிறப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நீலக்கல் அணிவதும் ரொம்ப நல்லது. இவர்கள் இந்த 2 கல்லுமே இவங்களுக்கு வாழ்க்கையில மிக நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி நிறம் சொன்னேன், எந்த விதமான ஒரு நிற பயன்பாடு அப்படின் போது இவங்களுக்கு வந்து வெளிர் நீலம், பிங்க் கலர், அதாவது இளஞ்சிவப்பு மற்றும் நேவி ப்ளூ ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிற மாதிரி யூஸ் பண்றதுலாம் எப்பவுமே நன்மை கொடுக்கும். இவங்களுக்கு ஆகாதது அப்படின்னு பார்த்தா அதிகம் வந்து கருப்பு, டார்க் ரெட், இதெல்லாம் வந்து அவ்வளவா செட் ஆகாது. இதனால வந்து போற விஷயம் அந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டமா நடக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இவர்கள் பூஜை செய்ய வேண்டிய யந்திரம் அப்படின்னு பார்க்கும்போது மிருத்யுஞ்சயா யந்திரம், ஸ்ரீ யந்திரம், இந்த ரெண்டும் வந்து எந்த அளவுக்கு இவங்க யந்திரத்தை பயன்படுத்துறாங்களோ அது ரொம்ப நன்மையை அளிக்கும். இவங்க கழுத்துல ருத்ராட்சம் அணிவது எவ்வளவோ நன்மையை இவங்களுக்கு வாழ்க்கையில கொடுக்கும். இவர்கள் வந்து வேலைக்கு போலாமா இல்ல பிசினஸ் செய்யலாமா,
இவர்களுக்கு எப்போ 4 பேர் கூட இருப்பது மற்ற விஷயங்கள் இருக்கிறதுனால வேலையை விட பிசினஸே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனா பிசினஸ் என்னும்போது ரிஸ்க் இருக்கு. எங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிடுற மாதிரின்னு நினைச்சு இறங்கிட்டாங்கன்னா போய் மாட்டிக்குவாங்க. அப்படி நினைக்காம ரொம்ப கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும். ரொம்ப கவனத்தோட இருக்கணும். அதாவது ஃபோக்கஸ்டா ஒன்லி சிங்கிள் மைண்டட் சென்ட்ரல் ஃபோக்கஸ்டா பிசினஸ்ல இருந்தாங்கன்னா நிச்சயமா வெற்றி பெறுவாங்க. இவங்க வந்து அதே மாதிரி ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்ஜினியரிங் ப்ரொஃபஷன் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி இன்ஜினியரிங் இவங்களுக்கு நல்லா செட் ஆகும். ஆர்கிடெக்சர் கூட இவங்களுக்கு பண்ணலாம். அதே மாதிரி நல்ல அட்மினிஸ்ட்ரேட் ஆபீசர்ஸா வரலாம். பாலிடிக்ஸ்ல வந்தாலும் இவங்க ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. நல்ல வாக்சாத்துரியம் இருக்கிறதுனால நல்ல சிறப்பான அட்வொகேட்ஸ், லா படிச்சு கூட ரொம்ப நல்லா வரலாம். இந்த நட்சத்திரக்காரங்களுடைய ராசியில ஏதாவது ஒரு கிரகம் இருந்தா அப்போ அவங்க நிச்சயமா ஒரு நல்ல சிறப்பான ஜோதிடரா வரதுக்கு உண்டான நல்ல அமைப்பு இருக்குன்னு அர்த்தம். இவர்களுக்கு வந்து தை மாதம் சூன்ய மாதம் ஆகையால ஏதாவது வீடு கிராமப்பிரவேசம் அது இது இந்த மாதிரிலாம் நீங்க ஏதாவது பிளான் பண்றீங்க நியூ வெஞ்சர்ஸ் அப்படின்னா தை மாதத்தை நீங்க தள்ளி போடுறது நல்லது. அது வந்து அவ்வளவு சிறப்பு கிடையாது. இவர்களுக்கு வந்து மிருகங்கள், செல்ல பிராணிகள்னா ரொம்ப பிடிக்கும். இந்த திருவாதிரிக்காரங்களுக்கு வீட்டுல நாய், பூனை, பறவைகள் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்பாங்க. விசேஷமா நாய்கள் மேல் அதிக பிரியம் இருக்கும். நாய்களை வளர்ப்பது இவங்களுக்கு, பிராணிகள் வளர்ப்பது நன்மையும் அளிக்கும். அதே மாதிரி இவர்கள் பகு காமிகள்னு சொல்லலாம். காமத்தின் மேல் அதிகமான பிரியம் கொண்டவர்கள். சில பேர் உறவ தவறான ஒரு உறவுகளுக்கு கூட போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. முறையற்ற உறவுகளும் இவங்க வாழ்க்கையில இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. இவங்க ஜாக்கிரதையா இல்லைன்னா வாழ்க்கையில ரொம்ப ரிஸ்க்குள்ள போயிடுவாங்க. அப்புறம் அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த துன்பங்களை தாங்க முடியாம சில பேர் சூசைட் வரையும் போனவங்களும் இருக்காங்க, விஷம் சாப்பிட்டவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த திருவாதிரைன்னு சொன்னாவே விஷத்தால் ஒரு பாதிப்பு உண்டு. அப்போ அது ஒண்ணு சூசைட்னு எடுக்கலாம், இல்ல ஏதாவது பாம்பு கடி இந்த மாதிரிலாம் கூட இருக்கலாம். இவங்க நிச்சயமா நாய்க்கடி வாங்கியிருப்பாங்க. பாம்பு கடி வாங்குறாங்களோ இல்லையோ, நாயால நிச்சயமா ஒரு கடி வாய்க்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இவங்க கையில உடல்ல வந்து நிறைய மச்சங்கள், மருக்கள் இடது பாகத்துல மற்றும் வலது பாகத்துல, முதுகுல இதெல்லாம் இருக்கிறதுக்கு உண்டான அதிக வாய்ப்பு இருக்கு உங்களோட உடல்ல. அது வந்து அதிர்ஷ்ட மச்சங்களாக இருக்கும். சில பேருக்கு கையில திருசூலம், அந்த சூலம் போன்ற அமைப்பு கைரேகைகள் அவங்களுடைய கையில இருக்கும். அது சிவபெருமானுடன் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் அப்படின்னு அது வந்து குறிக்கக்கூடியும். அதே மாதிரி தில்லுமுள்ளு திருவாதிரை அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராவர்ப் இருக்கு. திருவாதிரைக்காரங்களை ஜோக்கா சொல்லுவாங்க, தில்லுமுள்ளு திருவாதிரை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே விஷயத்த எப்படி அட்வொகேட்ஸ் எஸ் நோ மாத்தி மாத்தி செய்யறாங்க, அந்த மாதிரி தங்களுடைய காரியங்களை சில நேரம் சாதிக்கிறதுக்காக, தங்களை நம்பியவர்களை காப்பாடுவதற்காக சொல்றோம் இல்லையா, 1000 பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்னு மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக கொஞ்சம் முன்ன பின்ன ஆக்கி அவங்க வந்து விஷயங்களை சாதிச்சு கொடுப்பாங்க. அதனாலதான் திருவாதிரை ஒருத்தர் உங்க கூட இருக்கணும். அவர் வந்து உங்க நன்மையை நாடி உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எது வேணாலும் செய்ய லைஃப்ல தயாராக இருப்பாரு. இது ஒரு காற்று ராசிங்கிறதுனால ஒரே இடத்துல இருந்து ஒரே மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. அடிக்கடி மைண்ட் மாறிட்டே இருக்கும். அவங்களுக்கு புதிய இடங்கள், புதிய மக்கள், புதிய செயல்கள், எதுவுமே நூதனம் வேணும்னு விரும்புவாங்க. நூதன விரும்பி அப்படின்ற ஒரு வார்த்தைய இதை நம்ம சொல்லலாம். நல்லவனுக்கு நல்லவன் பிரச்சனை கொடுத்தா ரொம்ப பிரச்சனையை அவரும் கொடுக்கக்கூடிய வல்லவராக இருப்பார். அவர் கோபத்தின் உச்சத்தை தொட்டால் ருத்ரன் கோச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. சிவபுராணம் அறிந்தவர்கள் அனைத்தும் தெரியும். போய் அந்த தட்ச பிரஜாபதி அம்பாள் வந்து சதீ தேவியா இருக்கும்போது இவர் சிவபெருமானுக்கும் நடந்த ஒரு விஷயத்துல ஒரு தட்ச பிரஜாபதியினுடைய மாமனார் ஒரு வேள்விக்கு, நம்ம திருவிளையாடல் பார்த்தோமே, திருவிளையாடல் படம் சிவாஜி கணேசன் கூப்பிட மாட்டாங்க. அப்போ தன்னுடைய பேச்சை மீறி அந்த அம்மா அங்க போறாங்க. அந்த மனைவி அவமதிக்கிறார் தன்னுடைய மாமனார், அதாவது சதீ தேவியின் தாயார் தட்ச பிரஜாபதி. அப்போ கோபத்துல அந்த அம்மா அக்னிகுண்டத்துல இறந்துடுறாங்க. அதை அறிந்த சிவபெருமான் ருத்ர கணங்களை உருவாக்கி மொத்தத்தையும் அழிச்சு விடுறாரு. அந்த மாமனாரோட தலையை கூட கொய்கிறார் இல்லையா. சோ எவ்வளவு சாந்த ஸ்வரூபியோ, எவ்வளவு கருணை வடிவோ அவ்வளவு ருத்ரமூர்த்தியாகும் மாறக்கூடிய தன்மை இந்த திருவாதிரைக்கு இருக்கு. ஆனா இந்த ருத்ரம், இந்த கோபம், இந்த கோபமான பேச்சு, முக்கியமாங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப நிதானம் வேணும். அவசரப்பட்டு எதுவுமே பேசக்கூடாது. பேசினா பின்னாடி வருந்துவோம். 2வது, இவர்கள் கோபமாக எதை சொல்லி திட்டுகிறார்களோ அது அவர்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். இவங்க ரொம்ப இயற்கையிலேயே கொஞ்சம் கோபம் வந்தா கட 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 கடன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க.
இவர்கள் மற்றவர்களை என்ன சொல்லி வசைபாடுகிறார்களோ, இல்ல என்ன சொல்லி அவங்க எதிரிலே இருக்கலாம், பின்னாடியே இருக்கலாம், என்னன்னு சொல்லி அவங்கள திட்டுறாங்களோ, அது அனைத்தும் அவங்களுக்கு வாழ்க்கையில இல்ல, மற்றவர் வாழ்க்கையில இல்ல, உங்கள் வாழ்க்கையில் முதலில் பிரதிபலிக்கும். உங்க ஆன்மீக முன்னேற்றத்தை தடுக்கும், உங்கள் வளர்ச்சியை கெடுக்கும். ஆகையாலே வார்த்தையில் என்றும் நிதானம் தேவை. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான வாக் சக்தி உண்டு. ஆகையாலே அவங்க என்ன சொல்றாங்களோ அது நடக்குது, டெஃபினட்டா நடக்கும். அதனால அவர்கிட்ட நம்ம ஜாகிரதையா நன்மையான ஒரு வார்த்தைகளே வாங்கணுமே ஒழிய அவங்களுக்கு கோபத்துக்கு ஆளாக கூடாது அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அன்பிற்கு அன்பு. சிவபெருமான் எவ்வளவு பெரிய கருணை வள்ளலுக்கு ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு தடவை ராவணன் மிகப்பெரிய தவம் செய்கிறார். சிவபெருமான் பார்வதியோட சேர்ந்து காட்சி அளிக்கிறார். ராவணன் பாக்குறான், சிவபெருமான பாக்குறான், பாம்பு கிம்பு கழுத்துல போட்டுன்னு இப்படி இருக்கார். பக்கத்துல பார்த்தா அம்பாள், ஆஹா திரிலோக சுந்தரி, திரிபுர சுந்தரி, ரொம்ப அழகின் வடிவாக இருக்கிறாங்க. இவனுக்கு மனசுல பார்த்த உடனே மோகம் வந்துச்சு ராவணனுக்கு. உடனே கேட்கிறான், எனக்கு இந்த அம்மா இந்த பெண்ணை எனக்கு கொடுங்க, இதுதான் எனக்கு வரமா வேணும்னு கேட்கிறான். உடனே சிவபெருமான் நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், உடனே ஒரே அடி அடிச்சு சிவபெருமான நம்மளா இருந்தா ஒரு சூளம் விட்டு முதல்ல அவனுக்கு குத்துவோம். ஆனா அவர் எதுவுமே சொல்லலைங்க. உடனே என்ன சொல்றாரு, அப்படியே ஆயிடுச்சு செல், அவங்க வந்தான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிடுறாரு. உடனே பார்வதி அம்மா கோபம் வருது, எங்க அவன் தான் புத்தி கெட்டு போய் கேட்கறான்னா நீங்க என்ன போ சொல்லி ஆணையிடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வருத்தத்தோடையும் கோபத்தோடையும் போயிட்டு இருக்காங்க. அப்ப ராவணன் முன் செல்கிறான், பின்னாடி அம்பாள் சென்று கொண்டு இருக்கிறார். திரிபுலோக சுந்தரி ஜெகன் மாதா போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில அப்ப நாரதர் திடீர்னு வராரு. இப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில எப்படி காப்பாத்துறது அந்த அம்பாள்? அப்போ நாரதன் ராவணா என்ன காரியம் செய்யற, என்ன பின்னாடி பயங்கரமான ஒரு பெண்ணை கூட்டு போற, பெரிய ராட்சசி மாதிரி இருக்கிறாளே அப்படின்னு. இல்லையா திரிபுலோக சுந்தரி, இப்பேற்பட்ட அழகியை நான் பார்த்ததில்லை, சுந்தரியை தானே அழைச்சிட்டு போறேன். ஐயா திரும்பி பாரு அப்படின்றாரு. திரும்பி பாக்குறான், பார்த்தா இந்த அம்மா பத்ரகாளி வடிவெடுத்து நாக்க தொங்க போட்டு காட்சி அளிக்கிறாங்க. பயந்துட்டான் ராவணன். ராவணன் பேர்பட்ட மகாவீரன், அவனே பயந்துடுறான். அச்சோ என்ன விடுறாப்பா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஓடி போயிடுறான். திரும்ப அம்பாள் சிவபெருமான் கிட்டே வந்துடுறாங்க. எதுக்கு இந்த ஒரு ஸ்டோரிய சொல்றேன்னா, இப்போ சிவபெருமான் எப்பேற்பட்ட கருணை வள்ளல். அவர் குணம் குற்றம் என்பதில் குற்றங்களை பார்ப்பதில்லை, குணங்களை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறார். ஆகையால் நீங்க எவ்வளவு நல்லவரா இருக்கலாம், இல்ல ரொம்ப கெட்டவரா இருக்கலாம், நிறைய தீமைகள் செய்தவரா இருக்கலாம், நிறைய பாவங்கள் செய்தவரா இருக்கலாம், எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சிவபெருமான் கிட்ட போய் சிவாய நம என்று பரமேஸ்வரா சொக்கநாதா நீ எல்லாம் புகழ் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் பாதத்துல போய் விழுந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கருணை செய்வார், உங்கள் பாவங்களை மன்னிப்பார், உங்களுக்கு வேண்டியது வேண்டியபடி கொடுத்து சிவஞானத்தையும் தந்து மோட்சத்தையும் அருளக்கூடிய மகான் வள்ளல் பரபிரம்மம் அந்த பரமேஸ்வரன் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை அதிபதி என்று நான் இந்த விஷயத்த சொல்றேன். ஸோ ஆனா இந்த நட்சத்திரக்காரங்கள் ஜென்ரலா பொசசிவ் சொல்லலாம். பொசசிவ்னா என்ன, யாருக்காகவும் இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய உற்றார் உறவினர் மற்ற விஷயங்களை எல்லாம் யாருக்காகவும் கொடுக்க மாட்டாங்க. முன்ஜென்ம கர்மா சொல்லியிருக்கேன், ஏற்கனவே கூட சொல்றேன், திரும்ப ரிப்பீட் சொல்றேன் உங்களுக்கு. முன் ஜென்மத்தில் தன்னுடைய குடும்ப உறவுகளை மற்றும் உறவினர்களை சரியாக கவனிக்காதது, அது தொழில் ரீதியா இருக்கலாம், ஏதோ ஊர் விஷயமா போயிட்டு இருக்கலாம், வியாபார விஷயமா இருக்கலாம், அறிந்தும் இருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம், அவங்கள சரியா கவனிக்காததுனால இந்த ஜென்மத்துல திருவாதிரை. ஸோ நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை, இந்த ஜென்மாவுடைய இதுல இருந்து நம்ம ரிலீஸ் ஆகணும், பாண்ட்ல இருந்துன்னா உங்க ஃபேமிலி, வைஃப், சில்ட்ரன், அப்பா அம்மா அனைத்து உறவுகளையும் உற்றார் உறவினர்களையும் மற்ற அனைவருமே சிறப்பா கவனிங்க. அவங்களுக்கு வேண்டியது வேண்டியது ரொம்ப கேர் எடுங்க. எந்த அளவுக்கு நீங்க கேர் எடுக்கிறீங்களோ. ஆனா ஒரு எச்சரிக்கைப்பா, நான் கவனிக்கிறேன்ற அகந்த உங்களுக்கு இருக்கக்கூடாது. நான் செஞ்சேனே ஆமா அதை நன்றியோட இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கவே கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு அது நடக்காது. உங்களுடைய கர்ம வேலையை செஞ்சு என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு நினைச்சிட்டு இது நான் செஞ்சேன், இதுல நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க சிரிச்சுக்கிட்டே போற அளவுக்கு ரெடியா இருக்கணும். இங்கதான் நம்ம தோத்துருவோம். அதுக்காக தான் இந்த பாயிண்டை ஏற்கனவே பேசினாலும் திரும்ப ஒரு தடவை சொல்றேன். தொழில் ரீதியாக அவங்க சொல்லிட்டேன், பாலிடிக்ஸ்ல கூட மிக சிறப்பா இருப்பாங்க, பிசினஸ் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும், ரியல் எஸ்டேட் போன்றவர்கள். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அந்நிய மதம், அதாவது முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், புத்திஸ்ட் மற்ற மதக்காரங்களால நல்ல பெருமை இவங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு லேட் மேரேஜ் நடிக்க இதுல வாய்ப்புகள் அதிகம். இவர்களுடைய ஆயுள் பாகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 81 வயது டெஃபினட்டா இருக்கும்.
சில கண்டங்களோட போவோங்க. அதை நம்ம தாண்டிதான் ஆகணும். நல்ல சிறந்த ஜோதிடர்களை அணுகி, நாமளே ஜோதிடராக இருந்தா நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அந்த விஷயங்கள்ல இறைவன் பேர அருளால நம்ம ஜெயிச்சுக்கிட்டே போனோம்னா சீரும் சிறப்புமா ஆரோக்கியமா 81 வயது வரையும் சிறப்புடன் வாழலாம். தெய்வ பக்தி அதிகம். இவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான்வெஜ் விரும்பி, கோழி, முட்டை, இதெல்லாம் ஆம்லெட்டு, இதெல்லாம் பிரியாணி, இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் போதை பிரியர்கள்னு கூட சொல்லலாம். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுல, போதைப் பொருட்கள் எடுக்கிறதுல இவங்களுக்கு ஒரு பிரியம் இருக்கும். ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க தொட்டா இவங்களால விட முடியாது, அவ்வளவு எளிதில்லை. ஆகையால இந்த மாதிரி விஷயங்களுக்கு போவாமல் இருப்பது. வாய்ப்பு கிடைக்கும், ஃப்ரீயா வாங்கி தரவான்னு, நம்ம ஃப்ரீயா தானே வருது, நமக்கு என்ன செலவான்னு போயிட்டோம், படம் முடிஞ்சது. ஆகையால இந்த மாதிரி பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தை இவங்களுடைய திருவாதிரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய கிரகம் அது எந்த உறவை குறிக்குதோ அவர்கள் ஒரு சூசைட் அட்டன் பண்ணியிருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு ஆர்டிபிஷியல் டெத்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஏற்பட்டிருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. சில திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நாடோடிகளாக இருப்பார்கள். அவங்க போடுற ட்ரெஸ்ஸை பத்தி கேர் பண்ண மாட்டாங்க, எப்படி இருக்கும்னு கவலைப்பட மாட்டாங்க. அவங்க ஆல் த எக்ஸ்ட்ரீம்ஸ். அதே மாதிரி இவங்க தே கேன் கோ டு 2 லெவல்ஸ். அதாவது சில பேர் ஒரு ராயல்ட்டினா ராயல்ட்டி தான், சில பேர் பிச்சைக்காரதானா பிச்சைக்காரதானம் தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா இவங்க அந்த லெவல்லையும் இருப்பாங்க, இந்த லெவல்லையும் இருப்பாங்க. எல்லா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை ஒரு கவலையா நினைக்க மாட்டாங்க. திடீர்னு இறங்கி போனா கூட அதை ஃபீல் பண்ண மாட்டாங்க. சரி, இதுவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கூடயும் நன்மையா அன்பா பழகக்கூடிய விஷால மனம் படைத்தவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக இவங்க நல்ல ஆடை அணிகலன்கள் அணிய மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இவங்களுக்கு நல்ல துணிகள் அணிவது, ட்ரெண்டிங் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்றது, தங்கம் போன்ற செயின்ஸ், பிரேஸ்லெட்ஸ் இதெல்லாம் அணிவதில் அலாதியான பிரியம் இருக்கும். ஆனா அதுக்காக அது இல்லையான்னு இயங்கவும் மாட்டாங்க. கிடைச்சா போடுவாங்க, இல்லாட்டி வாட்ஸ் ஓகே அப்படின்னு நினைக்கப்பாங்க. நல்ல தான குணம் படைத்தவர்கள் அப்படின்னு பேரு. பசி என்று கேட்டால் நிச்சயமாக இவர்களிடம் ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அதே மாதிரி கால்நடைகள் வளர்ப்பது இவர்களுக்கு நன்மை அளிக்கும். அது ஒரு தொழிலா கூட நீங்க செய்யலாம். அதுல நல்ல ஒரு பணம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட், ஸ்பெக்குலேஷன் இது எல்லாமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி டிமாலிஷன், இருப்பதை இடித்து மீண்டும் பறிப்பது, உருவாக்குவது, இந்த மாதிரியான தொழில், ஒண்ணு இடிச்சு நம்ம புதுசா கட்டுறது, இந்த மாதிரி தொழிலெல்லாம் இறங்குனா இவங்களுக்கு அது ரொம்ப ப்ராஃபிட்டபிளான ஒரு பிசினஸா இருக்கும். இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பையில பிரச்சனை வரும், அதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம், ஜாகிரதையா வச்சிருக்கணும் முதல்ல இருந்து. ஆண்களாக இருந்தால் சிறுநீரக கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஆஸ்துமா, அம்மை போடுறது, பிபி, சுகர் போன்றது வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு. ஜெனரலா சொன்னேன் இல்லையா, வெரி ஃபுட்டி கைஸ், நல்லா சாப்பிட்டா மட்டும் போறாது, ஒழுங்கா வாக்கிங், எக்ஸசைஸ், ஜிம் போறது, இதுக்கு உண்டான டைமை நல்லா ஒதுக்கி சிறப்பா வச்சுக்கணும். அதை செய்யாம விட்டு ஒன்லி ஃபுட்டி காய் அப்படின்னு போனோம், பிபி சுகர்ல போய் மாட்டிக்குவோம். ரைட்டுங்களா? அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. நர்வஸ் இஷ்யூஸ் வராம ஜாகிரதையா பார்த்துக்கணும். அதே மாதிரி ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் லைக், அதாவது ரகசிய உறுப்புகள்ல ஏதாவது நோய்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு, மர்ம உறுப்புகள்ல. ஆகையால இவங்க அனைத்து விஷயங்களையும் ஜாக்கிரதையா இருக்கிறது மிக மிக நன்மை. இவர்களுக்கு பசுதானம் நன்மை, அது சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுக்கு என்ன விதமான ஹெல்த் ஜாக்கிரதை வச்சிருக்கணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஆரோக்கியம் பாஸ்கராதித்யத், அதாவது ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் என்பது அந்த யோகால வரக்கூடிய அந்த பாஸ்டர்ஸ் நீங்க உங்களால முடிஞ்சா செய்யுங்க. சார் நாங்கெல்லாம் வயசானவங்க இதெல்லாம் செய்ய முடியாது. குளிச்ச உடனே சூரிய பகவானை அப்படியே போய் பார்த்து கையை தலைமையில வச்சு ஓம் பாஸ்கராய நமக, ஓம் பாஸ்கராய நமக, ஓம் பாஸ்கராய நமக அப்படின்னும் சூரியனுடைய 12 நாமாக்கள் இருக்கு. மித்ராய நமக, ரவையே நமக, இந்த மாதிரி 12 நேம்ஸ் இருக்கு. ஆதித்யாய நமக அப்படின்னு. இது நீ கூகுள் பண்ணா கூட வரும். இந்த 12 நாமாக்களால சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வது, சூரியனார் கோயிலுக்கு ஆண்டுக்கு ஒரு முறையாவது செல்வது, மாதம் மாதம் செல்வது, உங்ககிட்ட எப்படி இருக்கு வாய்ப்பு, சூரிய பகவான் பார்க்கறது, சூரியனுக்கு உண்டான கோதுமையை அல்லது கோதுமை சப்பாத்திஸ் இல்ல கோதுமை மாவு யாராவது இந்த ஏழை எளியவர்களுக்கு வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் செய்யறதுனால உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் வராம உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமையும்.
அது மட்டும் இல்லாம இந்த நட்சத்திரத்தை எதுக்கு பயன்படுத்தலாம்? நீங்க பிறந்தீங்க ஓகே, இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம் இதுவும் சொல்லிடுறேன். உங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம் யாரார்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்ல எந்த நாட்கள் எதுவும் செய்யக்கூடாது. ரோஹிணி, ஹஸ்தம், சுவாதி, திருவோணம், சதயம், இந்த 5 நட்சத்திரங்கள் உங்களுக்கு பொருந்தாது. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, பார்ட்னர்ஷிப்பு, பிசினஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அன்றாட வாழ்க்கையில இந்த நட்சத்திரம் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களுடைய ஈவெண்ட்ஸை பிளான் பண்ணுங்க. அடுத்து இந்த நட்சத்திர பயன்பாடு, இந்த திருவாதிரை வந்திருக்கு சார், இன்னைக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிரகப்பிரவேசம் போன்றவ நல்ல விஷயங்கள் அன்னைக்கு செய்ய மாட்டாங்க. இது ஜெனரலா வழிபாடுக்குரிய ஒரு நட்சத்திரம், தோஷங்களை கழிக்கக்கூடிய நட்சத்திரம், மருந்து உண்ண மிக சிறப்பு, ருத்ர சாந்தி, ருத்ர ஜபம் இதெல்லாம் செய்யறதுக்கு பெஸ்ட், இசை பயில ரொம்ப நல்ல நாள், ஆயுத பயிற்சி நாங்க புதுசா ஏதாவது செய்ய போறோங்க, இதுக்கெல்லாம் எக்ஸலண்ட் திருவாதிரை. தானியங்கள் எள், கரும்பு, கம்பு, கேழ்வரகு போன்றவை இதெல்லாம் செய்யறதுக்கு, தானியங்களை நடுறதுக்கு, அதுக்கு உண்டான பயிர்களை விதைகளை போடுறது, அதுக்கு எல்லாமே இந்த பெஸ்ட் திருவாதிரை. நடனம் பயில மாடட்டும், ஏதாவது நடனம் பயில்றங்க, அரங்கேற்றம் பண்ணலாம். திருவாதிரை அன்னைக்கு அரங்கேற்றம் பண்ணலாம். அதே மாதிரி சிலா பிரதிஷ்டா, தெய்வ பிரதிஷ்டை செய்ய திருவாதிரை மிகச் சிறப்பு. நான் புதுசா ஒரு மந்திரம் வாங்க போறேங்க, அந்த மந்திரத்தை ஜபிச்சு எனக்கு சித்தி பெறணும், அந்த தெய்வத்தை அனுகிரகத்தை நான் பெறணும், திருவாதிரையில் ஆரம்பிங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ரைட்டுங்களா? மந்திரம் ஜெபிக்க. அடுத்து இந்த செங்கல்லாம் தயார் பண்ணுங்க, செங்கல் சூளை அதெல்லாம் நெருப்பு வைக்கிறதுக்கு இந்த திருவாதிரை அன்னைக்கு வச்சா நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த மாதிரியான உணவுகளை திருப்பி சாப்பிடுவாங்க பார்த்தா, உளுந்து வடைன்னு ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் பிரியர்கள் சொல்லலாம், வெஜ்லயும் நல்லா சாப்பிடுவாங்க. நான்வெஜ் முக்கியமா முட்டை சம்பந்தமானது மற்றும் பிரியாணி போன்றவைகள் இவங்க ரொம்ப பிடிக்கும். பழங்களிலே பனானாஸ், வாழைப்பழங்கள் சாப்பிட, வாழைப்பழங்களை பகவானுக்கு நிவேதனமாக கோவிலுக்கு செல்லும் போது கொடுக்கறது. நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான காரியமா போறீங்களா, ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க, பாக்கெட்ல ஒரு எலுமிச்சை பழம் போட்டு போங்க, அப்போ உங்களுக்கு எப்பவுமே நன்மை வளர்ந்துகிட்டே இருக்கும். இது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான இது. இவர்களுக்கு சில சிம்பிள்ஸ் இவங்க வாழ்க்கையில பயன்படுத்தினா இவங்களுக்கு ரொம்ப நன்மை கிடைக்கும். எந்த மாதிரியான சிம்பிள் இவங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ருத்ராட்சம் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். நாகம் பூஜிக்க அந்த மாதிரி இருக்கிறது நல்லது. அன்றில் பறவை சிம்பிள் அது பயன்படுத்தலாம். அல்லது நான் மகான்களுடைய போட்டோ சொன்னேன் இல்லையா, அது சாய்பாபா இது இருக்குது, சித்தர்கள் உடைய போட்டோஸ், பார்வதி பரமேஸ்வரன் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கக்கூடிய போட்டோஸ், இந்த மாதிரி எல்லாம் ராமானுஜர், ஆதிசங்கரர் போன்றவெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது உங்களுக்கு நன்மை நடக்கும். அதே மாதிரி இரு மான்கள் நடுவுல சூரியனை பாக்குற மாதிரி ஒரு போட்டோ, இது ஈவன் கூகுள்ல கூட இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு போட்டோவை நீங்க பிரிண்ட் பண்ணி உங்களுடைய பெட்ரூம்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, கணவன் மனைவி இடையில எங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குங்க அப்படின்னா இதெல்லாம் சிறப்பா இருக்கும். சில பேருடைய திருவாதிரை குடும்பங்கள்ல ஒற்றுமை கம்மியா இருக்கும், எண்ணங்கள் மாறி மாறி இருக்கும். அதாவது ஏதோ ஒரு கேப், அப்பா அம்மாக்கு ஆகாது, குழந்தைக்கு ஆகாது, மகன் ஆகாது, இந்த மாதிரி எங்க அப்பா அம்மா பேச்சு மருமகளுக்கு பிடிக்காது. இப்படி தெர் ஆர் சம் கேப்ஸ் இன் பிட்வீன் த சேம் ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்படின்னும் போது ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் போட்டோம், அதாவது அதுல பாத்தீங்கன்னா ராமர், சீதா, லட்சுமணன், பரதன், சத்ருக்னன், பரமேஸ்வரன், சரியா ஒரு எல்லாரும் இருப்பாங்க. ராமர் பட்டாபிஷேகம் போட்டோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு போட்டோ பெருசா வாங்கி உங்களுடைய டிவி பாக்குற இடத்துல பக்கத்துல நீங்க மாட்டி வச்சீங்கன்னா உங்க குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும். அதே மாதிரி நவநீத கிருஷ்ணன் சொல்லுவோம். நவநீதம் என்றால் வெண்ணெய். ஒரு குடத்துல இருந்து வெண்ணெய் எடுத்து கிருஷ்ணர் சாப்பிடுற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை நீங்க ஹால்லயோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல உங்க வீட்டுக்குள்ள வச்சீங்கன்னா உங்க வீட்டுல வற்றாத செல்வம் டெஃபினட்டா இருக்கும். அதே மாதிரி துளசி மாடம் வைத்து தினமும் துளசிக்கு தண்ணீர் ஊற்றுவது, துளசிக்கு 3 முறை பிரதட்சணம் செய்வது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டாக்கும். எல்லாத்தையும் விட இன்னொரு இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் நான் சொல்றேன். இந்த திருவாதிரையில் பிறந்தவர்கள் இப்போ இந்த பிறவியில் ஜெயிக்க மற்றும் இறந்த பின் மோட்சம் அடைய ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த நம்ம நிறைய பேர் எழுதுவாங்க, ராமஜெயம் நோட்டு வாங்கி டெய்லி ஸ்ரீராமா என்ற நாமத்தை, அந்த ராம கோட்டி நல்லா சிரத்தையோட எழுதினா 5 வருஷம் போதுங்க, ஆரம்பிச்சா எழுதலாம்.
டெய்லி எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா சார், அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை சார். கோடி தடவை எழுத முடியாது சார். எழுதியிருக்கா எங்க தங்கச்சி 4 வருஷத்துல 1 கோடி எழுதியிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல பத்ராசலத்துல வச்சு மிகப்பெரிய பூஜையை நாங்க பண்ணோம். அப்போ ஒருத்தர் 4 இயர்ஸ்ல எழுதுறாங்கன்னா நம்ம விட்டு விட்டு இருந்தா 5 இயர்ஸ்ல ஈஸியா எழுதலாம். அந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார்னா பரவாயில்ல. டெய்லி ராமஜெயம் நோட் வாங்கி 1 பக்கமோ 2 பக்கமோ உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்கோ எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாம் ஈஸியா உங்களுக்கு மறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒண்ணு தெரியுங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? டெய்லி உட்கார்ந்து பேப்பர் பார்த்து இன்றைய ராசி பலன் என்ன இப்படி எல்லாம் டெய்லி பார்க்கணும். நம்ம முன்னோர்கள் டெய்லி ஜாதகம் எடுக்கல, டெய்லி என் ராசிக்கு என்னன்னு பார்க்கல. அவங்களுக்கு ஒன்லி திருமணம் ரொம்ப முக்கியமான விஷயம் மட்டும்தான் இந்த ஜாதக நோட்டே எடுத்தாங்க. அப்பெல்லாம் அப்போ இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு கேத்து, குரு சரி இருக்காரு இல்ல, அப்ப இந்த பிரச்சனைகள்லாம் அவங்க எப்படி சார் மேனேஜ் பண்ணாங்க? அவங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் வரலையா அப்படின்னா அவங்க ஈஸியா மேனேஜ் பண்ண எப்படி தெரியுங்களா? ராமாயணத்தாலதான். ஒவ்வொரு வீட்லயும் ராமாயணம் இருக்கணும். உங்க வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல ராமாயணம் இருக்கு? உங்களை நீங்க கேளுங்க. ராமாயணம்னு சொன்ன உடனே இருக்கிறதுலயே சின்ன புக்கா பார்க்காதீங்க. உண்மையான வால்மீகி ராமாயணம் பல ஆயிரக்கணக்கான வருஷம் முன்னாடி வால்மீகியால் எழுதப்பட்ட அதே ஸ்லோகங்கள். சார் எங்களுக்கு வடமொழியே புரியாது சார், பரவாயில்ல, பக்கத்திலேயே அவங்க மீனிங் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, சான்ஸ்கிரிட், என்ன பாஷை வேணும், மலையாளம், உங்களுக்கு வேண்டிய லாங்குவேஜ்ல வால்மீகி ஸ்லோகா வித் மீனிங் கோரக்பூர் பிரஸ் அவங்க பண்றாங்க. அந்த புக்ஸ் கொஞ்சம் வாங்கி வாழ்க்கையில படிங்க. அதே மாதிரி நிறைய ராமாயணம் புக்ஸ் இருக்கு. ஒரு நல்ல ஒரு கம்ப ராமாயணமோ வால்மீகி ராமாயணம் நிறைய இருக்கு. ராமாயணங்கள்ல ஒரு சிறப்பான ஒரு ராமாயணம் புக்கை வாங்கி தினந்தோறும் படிக்கிறத ஒரு ஹேபிட்டா வச்சீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில இருக்க அனைத்து தடைகளும் விலகும். ஸோ ராமாயணம் அப்படி சார் எனக்குலாம் டைம் இல்லை, புக்கெல்லாம் படிக்க டைம் இல்லை சார், வேலை போய் வந்து வீட்டுல எவ்வளோ டயர்டா இருக்கு. சரி, நம்ம உட்காந்து டெய்லி ரீல்ஸ் பார்க்கணும், வாட்ஸ்அப்ல குட் மார்னிங், குட் நைட், குட் ஈவினிங் இதெல்லாம் நிறைய போடுறோம் இல்லையா? இந்த டைம் எல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணி டெய்லி யாராவது ஒரு மகான்கள் ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க ராமாயணத்தை, ஒரு எபிசோட், ஒரு 1/2 an hour, ஒரு 1 hour டெய்லி ஒரு எபிசோடு கேளுங்க. அதெல்லாம் கூட முடியாது சார், 10 minutes a day ராமஜெயம் நோட்டை வாங்கி டெய்லி ஒரு பக்கம் எழுதுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகி கிரக தோஷங்கள்லாம் போய் நீங்களும் சீரம் சிறப்போடும் ரொம்ப சிறப்பா வாழ்வீங்கன்னு சொல்லலாம். இப்படி திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். இதோட இந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய விஷயங்கள் அனைத்தும் ஓரளவுக்கு ஒரு ஷேப்பு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். 1 second நான் ஒரு தடவை ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சொல்றதுன்றத ஒரு தடவை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு நோட் பண்ணி வச்சுக்குவேன், உங்களுக்கு எதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு தடவை நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே எஸ் குட் ஓகே. எல்லாமே உங்களுக்கு நான் பிளான் பண்ணதெல்லாம் கொடுத்துட்டேன். இத்துடன் இந்த உரையை முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மஞ்சுளாம்மா அதாவது குறுகிய நேரத்துல உங்களை வரவேற்று சிறப்புரையாற்ற அழைத்தமைக்கு சிறப்புரையாற்றமைக்கு மிக்க நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரையை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த ஜோதிட தென்றல் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் மனையா நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தண்டபாணி. மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுகமணி நிகழ்ச்சியில் இன்று 111வது நாள். 111 என்பது கூட்டுத்தொகை 3 என்றால் குரு, குரு என்றால் மஞ்சள். இன்று மஞ்சள் சட்டை மற்றும் மஞ்சள் துண்டுடன் ஐயா வந்துள்ளார். மேலும் 21 என்று தேதி, அதுவும் கூட்டினால் 3. இன்றைய குரு வேணுகோபால் ஐயா தான். மேலும் ஜிபிஎஸ் என்பது 3 எடுத்துக்கொண்டது. 21/4/2026 இது கூட்டுத்தொகை 8, அதாவது வேணுகோபால் என்பது 8 எடுத்துக்கொண்டது ஆங்கிலத்தில். மேலும் இன்று சித்திரை 8 என்பது சனி பகவானை குறிக்கும். இன்று வகுப்பு எடுக்க லேட் ஆகிவிட்டது. மேலும் இன்று அதாவது தேதி ஏப்ரல் 4, ஏப்ரல் மாதம், அதாவது என்பது 4வது மாதம். 4 என்பது ராகு. எனவே இன்று மொத்தமாக அட்டன் பண்ணது 22 பேர், அதுவும் கூட்டுத்தொகை 4. எனவே ராகு என்பது கட்டம். எனவே கட்டம் போட்ட துணி ஐயா பின்னால் உள்ளது. மேலும் ராகு சாரம் பெற்றது இன்று திருவாதிரை, அதாவது திருவாதிரை வகுப்பு இன்று. மேலும் திருவாதிரை என்பது 6வது நட்சத்திரம். 6 என்பது சுக்கிரன். இக்கூட்டமைப்பு சுக்கிரனுடைய கூட்டமைப்பு. மேலும் இன்று பஞ்சமி.
பஞ்சமி என்பது 5, 5 என்றால் புதன், புதன் என்பது ஜோதிடம். திருவாதிரை என்னும் நட்சத்திரத்துக்கு 5 எழுத்து கொண்டது. ஐயா இன்று வாழைப்பழம் மற்றும் எலுமிச்சை பற்றி சொன்னார். இந்த வாழைப்பழமும் எலுமிச்சை இரண்டும் 5 எழுத்து கொண்டது. மேலும் வேணுகாப்பால் என்பதும் 5 எழுத்து கொண்டது. மேலும் புதன் என்பது பச்சை, எனவே பச்சை கடந்த துண்டுடன் ஐயா வந்துள்ளார். மேலும் புதன் என்பது பெருமாளுடைய பெயர், எனவே பெருமாள் பெயரில் வேணுகோபால் ஐயா, அதுவும் 5 எழுத்து கொண்டது. ஐயா அருகில் பெருமாள் படம் உள்ளது. இன்று செவ்வாய்க்கிழமை, அதாவது மிருகசீரிடம், இரண்டுமே செவ்வாய், அதாவது மிருகசீரிடம் செவ்வாய் சாரம், செவ்வாய்க்கிழமை, சிவப்பு, செவ்வாய் என்றால் சிவப்பு, எனவே மஞ்சுளா அம்மா சிவப்பு உடையுடன் வந்துள்ளார். மேலும் இன்று செவ்வாய் என்றால் 9ஆம் நம்பர், அதாவது இன்று ஸ்ரீ சங்கர ஜெயந்தி. ஸ்ரீ சங்கர ஜெயந்தி என்பது 9 எழுத்து கொண்டது. மேலும் இன்று நாமயோகம் அதிகண்டம், அதிகண்டத்தையுடைய யோகி சந்திரன், சந்திரன் என்றால் வெண்மை, அடியன் வெள்ளை சட்டையுடன் வந்துள்ளேன். மேலும் யோகி என்பது சந்திரன், சந்திரன் என்றால் அஸ்தம், அஸ்தம் என்றால் 2, அதாவது இதனுடைய யோகி சந்திரன் அஸ்தம், அஸ்தம் என்றால் 2, அதாவது இரண்டாவதாக வருபவர் தான் இன்று வகுப்பெடுப்பார் என்பது விதி. எனவே இன்று, அதாவது நாமயோகத்தின் அதிகண்டம் நாமயோகத்தின் அவயோகி ரேவதி, எனவே இன்று ரேவதி அம்மா வர முடியவில்லை. மேலும் இன்று கரணம் பாலவ கரணம், அதாவது பாலவ கரணத்தின் வாகனம் புலி, மேலும் பூசுவது சந்தனம், எனவே ஐயா சந்தன பொட்டுடன் வந்துள்ளார். மேலும் இன்று மிருகு சீரிடம் செவ்வாய் என்பதால் குங்குமம் வைத்து வந்துள்ளார். பாலவ கரணம் புலி என்பதால் புலி மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும், எனவேதான் ஐயாவும் மஞ்சள் உடையுடன் வந்துள்ளார். மேலும் ஐயாதான் ஜோதிடத்தில் புலி என்பது நிதர்சனமான உண்மை. இது எல்லாம் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். இன்று அமிர்த யோகம், எனவே நிகழ்ச்சி அமிர்தம் போல் இருந்தது என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் அமிர்தம் போல் வகுப்பு எடுத்த ஐயாவிற்கு இக்கூட்டணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள் மற்றும் அனைத்து ஜோதிடர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த கூட்டமைப்பு தலைவர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. அவனர்களாலே அவன் தாள் வணங்கி இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர்களை. வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.